ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பதிவுனா சேப்பக்கிழங்கு நடவு வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன். நான் அந்த கிழங்கு படி பறிச்சுட்டேன். நான் தூரோட வேறு இடத்துல பதிச்சு வச்சிடலான்னு. அதுக்கு இடையில் எவ்வளோ கிழங்கு வச்சுருக்கு பார்த்தீங்களா? இது எப்படியும் ஒரு 2 months இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கிழங்கு வச்சுருக்கு பார்த்தீங்களா? அந்த கிழங்கெல்லாம் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படின்னா அந்த கிழங்கை நல்லா அலசிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு போட்டு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் வந்த பிறகு நல்லா ஆறின பிறகு கிழங்கை உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு வெறும் வானலியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இடிகளில் தான் போட்டு இடித்தேன். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிழங்கை நீங்கள் உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிழங்கு நாக்கரிக்கும் லைட்டாக. அதுக்காக லெமனை நல்லா ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா அது ஒன்று கொண்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிளகாப்பொடி போட்டு நல்லா அதை பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. வானொலி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு ஒரே ஒரு பீஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ஹீட்டாக இருக்கும்போது ஒன்று மட்டும் எடுத்தால் தான் அது லைட்டாக கருகினாலும் அதோட போகும், இல்லைன்னா எல்லாமே கருகிடும். இப்போ ஒரு பக்கமாக கருகிடும், எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா எண்ணெய் மட்டும் இருந்து கருகிடும் இல்லையா? அதனால் ஓரமாக வச்சுட்டு சில கிழங்குகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுங்க. அப்போ தான் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்படி தாங்க நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சோம்பை வறுத்து போடுறது. நல்ல மனமும் சுவையும் இருக்குங்க. பாய்.